இப்போ பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு சிம்பிள் மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, என்ன அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், வெங்காயத்தில் வந்து என்னென்ன அரைச்சிருக்கேன்னா, பட்டை, சோம்பு எல்லாமே இதுலேயே அரைச்சிட்டேன். சரி, மட்டன் மசாலா, அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை. இதுதான் இதுக்குள்ளே தேவையான விஷயம். எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். காய் மக்களே, இப்போ என்ன பண்ண போறேன்னா ஆட்டுக்கறி குழம்பு வைக்க போறேன். ஆட்டுக்கறி வந்து எப்படி வேக வைக்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு அதில் என்னென்ன போடணும், எப்படி வேக வைக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன சேர்க்குறேன்னு பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் இருக்குயா. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இவ்வளோ ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றாதீங்க, ஏன்னா வந்துட்டு வேக நேரம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஊற்றாதீங்க. இது கரெக்டாக இதுலேயே நல்லா வெந்துடும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன பயன்படுத்தியிருக்கேன்னா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூளு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி. சரிங்களா? கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கங்க. நல்லா வேகும். இப்ப பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம கிளறுறோமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூளு நல்லா வந்து அதுல வந்து நல்லா பிடிக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அடுப்ப ஆன் பண்ணி இத வந்து அடுப்புல வச்சிருக்கேன். நல்லா வேகட்டும். எப்படியும் 1/4 மணி நேரத்துக்கு மேல தான் ஆகும். வெந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ இதில் வந்து என்ன இடிக்கிறேன்னா, பட்டை, சோம்பு, ஏலக்காய், கசகசா, இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. அப்படி எதனால இப்படி இடிக்கிறேன்னா, நிறைய பேர் முழுசாக போடுவாங்க. அந்த மாதிரி முழுசாக போடக்கூடாது. இதை வந்து இடித்து போட்டால் வந்துட்டு இதோட சத்து தன்மை வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். சரிங்களா? சின்ன பிள்ளைங்க கொடுக்குறவங்க இந்த மாதிரி இடித்து போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை போட்டு அதோட இடிக்கிறேன். வெங்காயத்தை வெட்டி போடுவாங்க. அதாவது நிறைய பேர் அரைப்பாங்க. நான் எதுக்கு இப்படி போடுறேன்னா, இது ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது வந்து இந்த மாதிரி 1க்கு 2 நீங்கள் இடிச்சிங்கன்னா, அதில் உள்ள சத்து எல்லாமே வந்துட்டு நல்லா கிடைக்கும். வெட்டுறதோட இப்படி இடிக்கிறது வந்து நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரொம்ப இடிக்கக்கூடாது. சரிங்களா? மையாவும் இடிக்கக்கூடாது. அது மாதிரி வந்துட்டு பெருசாகவும் இது பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இடிக்கணும். அப்படின்னா தான் வந்து இதில் வந்து டேஸ்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்களை வந்து வதக்க போகிறேன். எப்படி வதக்குறேன்னு பாருங்க. இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தினா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா குழம்புக்கும். நான் வடச்சட்டியோட ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க. வேறு இதில் என்ன, நான் வடித்து வைக்கல, அதான் ஊற்றுறேன் இதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, காரம் எல்லாமே கலந்துருக்கும். அதனால கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வெங்காயம், பட்டை, சோம்பு, கசகசா எல்லாமே இடித்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து எண்ணெயில போட்டு வதக்க போகிறேன் பாருங்க. நல்லா பச்சை வாடை போகிறது வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம கறியிலேயே போட்டு வேக வச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, தக்காளி போடணும். நல்லா வதங்கணும்னா வந்துட்டு கொஞ்சம் உப்பு போடணும். ஏற்கனவே வந்து மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கு. அதனால அளவா போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம் இந்த டயத்தில். பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும்.
எங்க சட்டி வந்து பார்க்க கருப்பா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு இதுல நெறைய அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய கறி குழம்பு நெறைய வச்சு அதாவது பார்த்தீங்கன்னா, கேஸ்ல வைக்கிறதோட அதிகமா வந்து நான் விறகடுப்புல தான் வைப்பேன். ஏன்னா விறகடுப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் சீக்கிரம் இதாகும். நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும் விறகடுப்பு. அடுப்புல வதங்கிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து மிளகாத்தூளு. அதாவது வந்துட்டு கறி குழம்பு, மீன் குழம்புக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டீங்கன்னா, நல்லா வந்துட்டு சிவப்பா ரெட் கலர்ல இருக்கும். அது அது வந்து எல்லாத்தையும் வதக்குறதுக்கு முன்னாலேயே நம்ம போட்டோம்னா, நல்லா ரெட் கலர்ல வந்து நல்லாருக்கும் குழம்பு பார்க்கவே. இப்ப பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து கிளறி விடணும். அப்பனா தான் வந்துட்டு சிவப்பு கலர் எடுத்து குடுக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்துட்டு கறி வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டுருக்கோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தூள் நல்லா இதாயிருச்சு. இப்ப வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, மட்டன் மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன் மட்டும் தானே போடுவோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேருக்கு குழம்பு வேணும். அதனால வந்துட்டு மகாலட்சுமி குழம்புத்தூள் வந்து அதாவது மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே போட்டோம்னா, குழம்பு கொஞ்சம் அதிகமாவும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, வேக வச்ச கறி எடுத்து அதுல கொட்டிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, மசாலாலாம் போட்டு நல்லா இது பெரட்டி விட்டாச்சு. இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா பெரட்டி அந்த மசாலாலாம் இதாகுறது வரைக்கும் நல்லா பெரட்டலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா சிவப்பு கலரா வரும்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க. இத நல்லா பாருங்க எப்படி சிவப்பு கலரா வந்துச்சுன்னு. இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு வைக்கும்போது, நம்ம மசாலா வதக்கும்போது எல்லா இது மசாலா பொடியும் போடுறதுக்கு முன்னால நம்ம இந்த மாரி மிளகாத்தூள வந்து போட்டு வதக்குனோம்னா, நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மத்த பொருள்கள போடணும். அப்படி வதக்குனோம்னா, இந்த மாரி நல்லா சிவப்பு கலரா இருக்கும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த மாதிரி டயத்தில் ஆஃப் பண்ணால் போதும், நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச குழம்பு எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க.